வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தேர்தல் கருத்து கணிப்பு அது எப்படி இயங்குது அப்படின்றத தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்திய தேர்தல் வரலாற்றில் 1980களுக்கு பிறகு ஊடகங்கள் பெருகிய நிலையில் தான் இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிச்சது. இதில் மிகவும் புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தா பிரணாய் ராய். அவர் தான் மிகவும் புகழ்பெற்றவர். அவர் கணிக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போலில் அவர் கணிக்கக்கூடியது தவறாமல் வரும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை அவர் அந்த ஒரு இங்கே தான் தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தாலும், ஆனால் அவர் எக்ஸிட் போலெல்லாம் அவர் பண்ணல. போல் அப்படின்ற அந்த ஒரு கருத்து கணிப்பை தான் அவர் பண்ணார். அவசரம் எக்ஸிட் போலோடைய கருத்து கணிப்பெல்லாம் அவர் மேற்கொள்ள அவர் தயாராக இல்லை. அதே போல் இந்த முறை தேர்தல் மும்முனை போட்டி நிலவுகிறது. அதன் காரணமாக எலெக்ஷன் போல் எடுக்கிற நிறுவனங்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. யார் வருவாங்க அப்படின்றதே தெரியல. குறிப்பாக விஜய்யுடைய தாக்கம் அப்படின்றது மிக அதிக அளவு இருக்குது. அவர் யாருடைய ஓட்டை வாங்கியிருக்காரு, அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரா இல்லை திமுக ஓட்டை வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது பொதுவாக தெரியவே இல்லை. யாரை கேட்டாலும் தாவேக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் போலில் வேற மாதிரி வருது அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேக்கா தரப்பினரும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்காங்க. அதே போல் திமுக தரப்பினரும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்காங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சில நிறுவனங்கள் அவருக்கும் சரியான ஒரு எட்ஜை கொடுத்துருக்காங்க. அவரும் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவரும் ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கார். இது போக அதிமுக ப்ளஸ் தாவேக்கா இவங்க ரெண்டு பேரும் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அதிமுக தாவேக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்ற ஒரு டாக்கும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. பொதுவாகவே கருத்து கணிப்பு அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல கருத்து கணிப்புக்கான ஒரு குழு இருக்கணும். அந்த குழுவில் அனைத்து தரப்பினரும், அதாவது சர்வே எடுக்க போகிறவங்க, கொஸ்டினை ரெடி பண்ணி கொடுக்குறவங்க, அதே போல் நம்மளுக்கு பகுப்பாய்வு செய்கிறவங்க, அதே போல் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு குழு இருக்கணும். இரண்டாவது, மக்கள் மத்தியில் போய் கருத்துக்களை சேகரிக்கணும். அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து எங்கேருந்து சேகரிக்கிறதில்ல, முதல்ல நம்மளே ஒரு ப்ரிப்பேர்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் கேட்கணும். ஃபஸ்ட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, எதற்காக ஓட்டு போட போகிறீங்க, என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அது உள்ளே இருக்கணும். அப்படி ஒரு கொஸ்டின் பேட் எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் கேட்கணும். குறைந்தபட்சம் இல்லாமல் அதிக அளவு கேட்கணும். அப்போ தான் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது பறந்துபட்ட எல்லா மத்தியிலையும் கிராமம் நகரம் அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் கிராமத்துலேயே எப்படி இருக்குது, நகரத்தில் எப்படி இருக்குது, அதே போல் அனைத்து சாதியினர், அனைத்து மதத்தினர், அதே போல் அனைத்து செக்டர், தொழில் செய்கிறவங்க, இந்த காலேஜ் படிக்கிறவங்க, அதே போல் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பறந்துபட்ட மனநிலையில் அந்த கருத்துக்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிள் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு பகுப்பாய்வு செய்யணும். யாரெல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க, அதே போல் எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஓட்டு போடுவதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க, அதே போல் எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க என்று அப்படி எல்லாமே அந்த கருத்து கணிப்பில் இருக்கணும். அது இடம்பெற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை மொத்தமாக பகுப்பாய்வு செஞ்சுட்டு இதில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தோணும் போது அதில் என்ன முடிவு வருதோ அந்த முடிவை தான் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். எப்போ கொண்டு போகணும்னா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கும், இந்த தேதிக்குள்ளே தான் நீங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிடணும், இந்த தேதிக்குள்ளே தான் நீங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்றவாறு தான் நம்ம அறிவிக்கணும். தேர்தல் ஆணையத்தை மீறியும் அறிவிக்கக்கூடாது. அதே போல் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு போகிற அளவுக்கு அதில் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் காட்டணும். கிட்டத்தட்ட இது ஒரு சயின்ஸ் மாதிரி. அது சயின்ஸ் மறுபடியும் வேற யாருன்னா போய் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்கிற அந்த மத்தியில் போய் கேட்டாங்கன்னா இதே ஆன்சர் வரணும். அப்படி தான் கருத்து கணிப்பெல்லாம் இருக்கணும். அதுதான் இந்த கருத்து கணிப்பு இரண்டு வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. ரெண்டாவது எக்ஸிட் போல்,
அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஒப்பீனியன் போல்ல வந்து நிறைய மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிறது, இவர்கள் தான் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு. அப்படி பார்த்தா இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து அது போல கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களை போய் அணுகி எங்களுக்கு சாதகமா நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு சொன்னீங்கன்னா நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க விதைச்சீங்கன்னா மக்கள் எல்லாம் ஜெயிக்க போறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க, அதுக்காக எங்களுக்காக சொல்லுங்க அப்படின்றது தான் நடக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஒப்பீனியன் போல நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஒரு சிலர் வந்து ஹீல்ட் ஆயிடுவாங்க, ஆனா நிறைய பேர் அதுல ஹீல்ட் ஆகாம நல்ல ரிசல்ட் கொடுக்கறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதே போல வந்து மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அது வந்து முழுக்க சொல்லணும்னா அவங்க வந்து இந்த முறை தவறாக சொல்லிட்டாங்க, அடுத்த முறை மக்களுக்கு அந்த அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வராம போயிடும். அதனால வந்து அவங்களையும் பாதிக்காத வகையில சிலரெல்லாம் கருத்து கணிப்பை வெளியிடுவதையும் நம்மலாம் பார்த்து வருகிறோம். இது வந்து ஒப்பீனியன் போல்ல நடக்கிறது. இரண்டாவது வந்து எக்ஸிட் போல். எக்ஸிட் போல்ல என்ன நடக்கும்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதுவும் வந்து தேர்தல் ஆணையம் எந்த நேரத்தில் வெளியிடணும்னு சொல்லுதோ அந்த நேரத்தில் தான் வெளியிட முடியும், நம்ம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வெளியிட முடியாது. எக்ஸிட் போல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்காளர் ஓட்டு போட்டுட்டு வெளியே வராரு, வெளியே வரும்போது அவர்கிட்ட நம்ம கேட்கறது, சார் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்லுவார் நம்மளுக்கு, இவங்களுக்கு ஓட்டு போட்டேன், அவங்களுக்கு ஓட்டு போட்டேன், இவங்க தான் வருவாங்க இல்ல அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சாம்பிள் சைஸ் ரொம்ப பெருசா ரொம்ப வைடா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா 234 தொகுதிகள்லையும் நம்ம வந்து வைடா எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து ஒரு அனலிட்டிக் பண்ணி பார்த்தா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து எக்ஸிட் போல், அதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம வந்து வெளியிடுவாங்க. நேற்றுக்கு முன்தின வந்தது கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான். இதுல வந்து பெரும்பாலானவை திமுகவுக்கு தான் செல்லும், பெரும்பாலானவை திமுக செல்லும் போது அப்போ ஒரு சிலர் வந்து அதிமுக வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் மட்டும் தாவேகா வெற்றி பெறும், 98 சீட்ல இருந்து 120 சீட் வரைக்கும் தாவேகா பிடிக்கும், அவர்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் போல்ல முழுக்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ வருகின்ற 4ஆம் தேதி ரிசல்ட் ஆனது வந்துடும். சொல்ல போனா பெட்டியை திறந்து பார்த்தா விஷயம் தெரிஞ்சிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கணக்கு தான். நம்ம பெட்டியை திறந்தாச்சுன்னா அது உள்ள யாருக்கு யார் ஓட்டு போட்டு இருக்காங்க, யார் வரப்போறாங்க என்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன ஏன் நடக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒப்பீனியன் போல்ல ஏன் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கருத்து கணிப்பு மட்டும் இல்லாம ஒரு கருத்து திணிப்புன்னு சமூக ரீதியாவே எல்லார் மத்தியிலையும் ஒரு விமர்சனமானது இருக்கு. எக்ஸிட் போல்ல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். அதோட முக்கியமானது பார்க்க வேண்டியதுன்னா எக்ஸிட் போல்ல இப்பெல்லாம் பெட் கட்டுறாங்களாம், எக்ஸிட் போல்ல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாங்களாம். அது வந்து இங்க நடக்கிற தேர்தலை வச்சு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அது போன்றவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறி இருக்கிறது. அதே போல டிவி சேனல்ஸ், யூடியூப் நம்ம எல்லாருக்குமே வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கு. அதே போல மக்கள் மத்தியில ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, நம்ம ஓட்டு போட்டோம் அது யாருக்கு போய் சேர்ந்துச்சு, யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற ஒரு ரகசியம் வந்து ரொம்ப காக்கப்பட்டு வரும் நிலையில இல்ல இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வரணும் அப்படின்றதால தான் எக்ஸிட் போல் வந்து எக்ஸிட் போலோட நோக்கமும் அப்படிதான் இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. எது எப்படியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மே 4ஆம் தேதி நாம் வந்து ரிசல்ட்டை பார்க்க தான் போகிறோம். அன்னைக்கு யார் வெற்றி பெற போகிறாங்க, விஜயா, எம்கே ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.